ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் சுந்தரி ராகவேந்திரன். இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ்ஷு எல்லாரோட ஃபேவரட் டிஷ் பன்னீர். இதை நம்ம எதாவது மிக்ஸ்டு ரைஸ் இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக செய்யறதுக்கு இறங்கிடலாம். பன்னீர் வெள்ளை கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: நெய் தேவையான அளவு, பன்னீர் 400 கிராம், எண்ணெய் தேவையான அளவு, வெங்காயம் 4 பொடியாக நறுக்கியது, மிளகு சிறிதளவு, முந்திரி 50 கிராம், ஃப்ரெஷ் கிரீம் 3 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 தேக்கரண்டி, தண்ணீர் தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கியது, மல்லித்தூள் 1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, சீரக பொடி 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, கொத்தமல்லி இலைகள் அலங்கரிக்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் இதை நம்ம நெய் விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கிரேவிக்கான ப்ரொசீஜரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம எண்ணெயிலையும் நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். பட் நெய்யில் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு வாசனை நல்லா வரும். அதனால தான் நான் நெய்யில் பண்ணுறேன். எண்ணெயில் பண்ணோன்னாலும் நீங்கள் பண்ணலாம். நான் இது கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் இஷ்டமாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ப்ரோட்டீன் எல்லாமே இந்த பன்னீரில் இருக்கிறதுனால இது நல்லதும் கூட. நம்ம வேறு எந்த அன்வான்ட் திங்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை இதுக்கு. நம்ம பன்னீரை போட்டு ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக வேண்டாம், சும்மா லைட்டாக. நம்ம எப்படியும் அந்த கிரேவியில் போட்டு கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடுவோம். அதனால் இதை லைட்டாக அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரௌனாக ஆற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணால் போதும். பன்னீரோட அந்த ஒரு பச்சை ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம அதை சும்மா இந்த பன்னீரில் இருக்கிற அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போகிறோம். ரொம்பலாம் டார்க் ப்ரௌன் ஆற வரைக்கும்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எப்படியும் நம்ம இதை கிரேவி ஒன்று பண்ணி அதில் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போகிறோம். ஸோ இதை இப்போ நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம இந்த பன்னீருக்கு தேவையான கிரேவியை ரெடி பண்ணுவோம். இந்த கிரேவிக்கு நான் மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இது இப்போ பேரே ஒயிட் கிரேவி. இது நவாபி கிரேவி, நவாபி பன்னீர் கிரேவி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு நம்ம வெறும் வெங்காயம் தான் போடுறோம், தக்காளி இதுக்கு நம்ம சேர்க்க போகிறது இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பியூர் ஒயிட் கலர் பேஸ் கிரேவி. இதை இந்த வெங்காயம் நான் ஏன் இவ்வளோ பெருசாக ரேண்டமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதை நம்ம கொஞ்சம் வேக வச்சுட்டு அரைக்கத்தான் போகிறோம் நம்ம. ஸோ இது ரொம்ப மைன்யூட்டாக நம்ம கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எப்படியும் இது வதங்கிட்டு நம்ம அரைக்க போகிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாகவே நறுக்கி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ இந்த கிரேவிக்கு வேணுங்கிற காரம் நான் 2 பீஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். அண்ட் வாசனைக்கோசரம் கொஞ்சோண்டு மிளகு. அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு ரிச்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் இந்த கேஷ்யூஸ் நான் எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இதை போட்டு இதை வதக்குவோம். வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு
நம்ம வேக வச்சிருவோம். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் வேகட்டும். மூடி போட்டு 5 to 7 minutes இது வேகட்டும். இதோ நம்ம இப்போ அந்த வதக்கின வெங்காயம், கேஷ்யூ, பச்சை மிளகாய் அண்ட் பெப்பர் போட்ட பேஸ்ட்டை நம்ம அரைச்சின்னு வந்தாச்சு. இதை இப்போ நம்ம வதக்குவோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுப்போம். இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் பொடியோ இல்லை காரப்பொடியோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஒயிட் கிரேவி. அதனால் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜஸ்ட் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 minute வதக்கினா போதும். இப்போ இந்த நம்ம அரைச்சின்னு வந்த கிரேவியை இதில் சேர்த்துருவோம். இப்போ இந்த க்ரீம் வந்து நல்ல இந்த கிரேவி வந்து நல்ல திக்காக வரணுங்கிறதுக்கு தான், அந்த ரிச்னஸ்க்கு தான் நம்ம அந்த கேஷ்யூவை சேர்த்தோம். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் இப்போவே பாருங்கள் நல்ல திக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கும் போது இன்னும் ரொம்ப திக்காயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். நம்ம இப்போ அந்த அரைச்சின்னு வந்ததையே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை விட்டுப்போம். இந்த இடத்துல நம்ம வேணுங்கிற மசாலாஸை போட போகிறோம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இதை வந்து ரொம்ப இதை வந்து கொதிக்க தேவையில்லை. பிகாஸ் நம்ம இதை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ இதை ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இதை வந்து நம்ம லேசாக ஒரு 2-3 minutesக்கு பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை சேர்த்துட்டு டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சும்மா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உங்களுக்கு இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அந்த கொதி வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொதி வரும்போது சரியாக இருக்குதோ. இப்போ இந்த கொதி வர ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி, நான் வந்து ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பன்னீரையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ரொம்ப அப்படியே பெரட்டி இருட்டிலாம் பண்ண தேவையில்லை. ஆனால் பன்னீர் நம்ம உடஞ்சிராமல் பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 1 minute நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். பிகாஸ் வெளியில் தெளிக்கிறது அந்த கிரேவி எல்லாம் பன்னீரில் பைண்ட் ஆகிறதுக்கு தான் நான் இதை மூடி போட்டு ஒரு 1 minute மூடணும் அப்படிங்கிறேன். அந்த கிரேவியோட எசன்ஸ், அந்த போட்டிருக்கிற மசாலாஸு, கசூரி மேத்தி, உப்பு எல்லாம் அந்த பன்னீரில் இறங்கிட்டா நல்லா பைண்ட் ஆகி நம்ம சாதத்தோடையோ இல்லை சப்பாத்தியோடோ எதோடு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நல்லா எடுத்து இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் நான் க்ரீம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை வேண்டானாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் தான் நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை போட்டுட்டு அடுப்பு ஆஃப், ரொம்ப கொதிக்க விடவான் நான் க்ரீம் போட்டுட்டு. ஸோ முடிச்சுட்டு நம்மளோட ஃபைனல் டச் கொத்தமல்லி, நம்மளோட சுவையான பன்னீர் டிஷ் ரெடி ஆகிடுது. இதை இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றலாம். இதை இப்போ நம்ம இதை
ஒரு சர்விங் டிஷ் பவுலில் மாற்றிடுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ரிச் உங்களுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி அந்த கேஷ்யூ அந்த மாதிரி ஐட்டங்களும் உள்ளே போகும் குழந்தைங்களுக்கு. பன்னீரும் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்கிறனால திஸ் இஸ் வெரி குட். ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு என்ன டிஷ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னால் கூட அடுத்த எபிசோடில் இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இட்ஸ் டாடா பபாய் ஃப்ரம் சுந்தரி. செய்முறை: முதலில் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து நெய் சேர்த்து சூடு பண்ண வேண்டும். பிறகு வெட்டி வைத்துள்ள பன்னீர் சேர்த்து பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மற்றொரு பாத்திரத்தில் எண்ணெய் சிறிதளவு சேர்த்து சூடானதும் நறுக்கி வைத்துள்ள வெங்காயம் சேர்த்து வதக்க வேண்டும். அதனுடன் மிளகு சிறிதளவு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், 50 கிராம் முந்திரி சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரை வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். வெங்காயம் சூடு ஆறியதும் மிக்சியில் சேர்த்து மைய அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதனுடன் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்க வேண்டும். அரைத்து வைத்துள்ள வெங்காயம் முந்திரி விழுதை சேர்க்க வேண்டும். தேவைப்பட்டால் தண்ணீர் சிறிதளவு சேர்த்துக் கொள்ளலாம். இந்த நிலையில் தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். கரம் மசாலா 1 தேக்கரண்டி, சீரக பொடி 1 தேக்கரண்டி, மல்லித்தூள் 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, கஸ்தூரி மேத்தி சிறிதளவு நுணுக்கி சேர்த்து ஒரு கொதி வரும் வரை விட வேண்டும். பொரித்து வைத்துள்ள பன்னீர் சேர்த்து 2 முதல் 3 நிமிடங்களுக்கு வேக வைத்தால் போதும். பிறகு எடுத்து வைத்துள்ள ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து கிளறிவிட்டு அடுப்பை அணைத்து விட வேண்டும். இறுதியாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கினால் பன்னீர் வெள்ளை கிரேவி ரெடி.